இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோவோட ஒரு நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அயோத்தியில் ராமர் கோயில் திறப்புழாவில் கலந்துக்கிறதுக்காக ரஜினிகாந்த் நேத்து சென்னையிலிருந்து கிளம்பி அயோத்திக்கு புறப்பட்டு போனார். அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் போது செய்தியாளர்களிடம் பேசினாரு. ஏர்போர்ட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் அவரிடம் மீடியா கேள்வி கேட்டாங்க, அங்கேயும் பேசினாரு. அதனைத் தொடர்ந்து அயோத்தியாவுக்கு போன பிறகும் கூட அவர் பேசுவதும் அவருடைய ஒவ்வொரு செய்கையுமே செய்தியாயிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் பண்ணது சரியா தப்பா, அதில் எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஒரு நடிகருக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் விஷயத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சினிமா உலகமாக இருந்தாலும் சரி, ரஜினிக்கான முக்கியத்துவம் என்பது கடந்த 50 வருடங்களில் என்றைக்குமே குறைஞ்சதில்லை அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அது அயோத்திக்கு போனப்போவும் நடந்திருக்குன்னு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதை பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க. கொள்கை ரீதியாக அவர் செய்தது சரியா, அவர் பேசியது சரியான்னு விமர்சிப்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அவரிடம் ரஜினிகாந்த் அயோத்திக்கு போயிருப்பதை, ராமர் கோயிலுக்கு சென்றிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு ரஞ்சித்தும் பதில் சொல்லியிருக்காரு. 500 வருஷ பிரச்சனைக்கான ஒரு தீர்வுன்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் எனக்கு விமர்சனம் இருக்கு, அவருடைய கருத்து சரியா தப்பாங்கிறத விட அதில் எனக்கு விமர்சனம் இருக்கு, இதை நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படி ரஜினிகாந்தினுடைய கருத்து, ரஜினிகாந்த் சென்றதுன்னு சொல்லி எல்லா விஷயமுமே ஒரு விதத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அயோத்தியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் ரஜினி ரசிகர்கள் அதிகமாக பேசுகிறாங்க. பிரதமர் மோடி கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 7000 சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்வதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் நடிகர் ரஜினிகாந்த், தனுஷ் உள்ளிட்ட பல பேருக்கு இந்த அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல விளையாட்டு வீரர்களான சச்சின் டெண்டுல்கர், MS தோனி உள்ளிட்ட பலருக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டிலிருந்தும் பல நடிகர்கள் அங்கே போயிருந்தாங்க. அதே போல நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திராவை சேர்ந்த நடிகர்களும் கூட அங்கே போயிருந்தாங்க. தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்களும் அங்கே போயிருந்தாங்க. தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள்னு ஏராளமானவர்கள் அங்கே போயிருந்தாலும் யார் யாருக்கு எங்கே இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுலையும் ஒரு அரசியல் இருக்கு, அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ரஜினிகாந்துக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அவருடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் அவருடைய வாய்ஸுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. 1996 தமிழ்நாட்டில் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார். அவர் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னப்பவும் அது குறித்த பேச்சு இருந்தது. அந்த முக்கியத்துவம் என்பது இன்றளவும் ரஜினிக்கு குறையவில்லை. அதற்காகத்தான் அவருக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டதுன்னு ரஜினி ரசிகர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோயிலில் ராமர் சிலையை திறந்து வைத்த பிறகு வெளியில வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார், மரியாதை செலுத்தினார். அப்போது ரஜினிகாந்தை பார்த்து அவர் வெளிப்படுத்திய செய்கை என்பதும் அவரை பார்த்து அவர் வணக்கம் சொன்ன விதமும் ரஜினி மீது பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய மரியாதையை காட்டுகிறது. அவர் எந்த அளவுக்கு சினிமாவில் புகழ் பெற்றவராக இருக்கிறார், அவர் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு உடையவராக இருக்கிறார், இதையெல்லாம் தெரிந்துதான் பிரதமர் மோடி அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் ரஜினி ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க. அடுத்ததா தொழிலதிபர் அம்பானி அங்கே வந்திருந்தப்ப ரஜினிகாந்தை தேடி சென்று அவருடைய குடும்பத்தோரோடு சந்தித்து பேசிய அந்த வீடியோலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. இதுவும் கூட அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தேசிய அளவில் காண்பிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ரஜினிகாந்துக்கு பக்கத்து இருக்கை யாருக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்தியாவினுடைய கிரிக்கெட்டில் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் ரஜினிகாந்துக்கு பக்கத்தில் அமர வைக்கப்பட்டதை கூட ரஜினி ரசிகர்கள் பெரிய அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமா பேசுகிறாங்க. இந்த அளவிற்கு ரஜினிகாந்தினுடைய முக்கியத்துவம் என்பது அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா உலகிலும் எப்போதுமே இருக்கும். அதனால தான் நாங்கள் அவரை ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கூட கேட்கலாம், பேசலாம், விமர்சிக்கலாம். அவருடைய படத்தில் ராவணனை ஆதரித்து பேசியவர், ராவணன் தான் நல்லவர் என்று வசனம் வச்சு ஒரு படத்தில் நடித்தார். ஆனால் இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போகிறாரே, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் அவருக்கு தெரியுமா? 500 வருஷ பிரச்சனைக்கு தான் தீர்வுன்னு சொல்கிறாரு. உண்மையான பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியுமா? எந்த அடிப்படையில் இதை பேசுகிறாருன்னு விமர்சிக்கக்கூடியவர்களும் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து விமர்சிப்பதும் கேள்வி கேட்பதும் அவரவர் உரிமை அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் 50 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோவாக இருந்துட்டு இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருப்பதனால அவருடைய நிகழ்வு என்பது அவர் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் அது செய்தியாகும், போகலைனாலும் செய்தியாகும். அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க.